ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு என் வேலை தொட்ட உனக்காகவே நாளைக்கே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன்னுடைய எல்லா வேலைகளையும் நான் வெற்றிகரமாக முடித்து உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ செல்லும் பாதையில் இந்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது. நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தான் நாளைய நாளில் நான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு யோசித்து தேக்கி வச்சுக்கிறதுக்கு உன் மனசு என்ன குப்பை தொட்டியா? குப்பை போன்ற பல நினைவுகள், தேவையற்ற உனக்கு வருத்தத்தை தரக்கூடிய, மன சங்கடத்தை தரக்கூடிய, மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனசில் தூக்கி இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தீன்னா நிறைய நல்ல விஷயங்களை நீ மறந்து போயிடுவ. செய்யக்கூடிய செயல்களை மறந்து ஞாபக மறதி உனக்கு அதிகமாயிடும். கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டு கடந்த கால விஷயங்களை நினச்சிக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை நிம்மதி இழக்கும்படி செய்து விட்டுடாதே. கடந்த காலத்தை நினச்சி கலங்காம இந்த நிகழ்காலத்தில் சந்தோஷமா இரு. அடிக்கடி நீ சொல்கிற பத்தியா, எனக்கு இப்போதெல்லாம் ஞாபக மறதி அதிகமாயிடுச்சுன்னு. அதுக்கு காரணமே நீ பல விஷயங்களை மனசில் போட்டு தேக்கி வைத்திருப்பதால் தான். எல்லாத்தையும் என் மேலே தூக்கி போட்டுடு. உன் எதிர்காலத்தை இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தீங்கு செய்து கொண்டிருப்பவர்களிடமிருந்தும் உனக்கு கெடுதல் செய்பவர்களிடமிருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை ஏளனமாக நினைத்து விமர்சித்தவர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வைக்கிறேன். எது வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை தீர்க்கமாக நம்பு. எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுச்சு. சில விஷயங்கள் கிடைச்சும் கூட உன் கையை விட்டு நழுவி போயிடுச்சுன்னா அது உனக்கு சரியானது அல்ல, அது உனக்கு நல்லது அல்லன்னு இன்னுமா உனக்கு புரியலை? நீ இழந்ததை எல்லாம் உனக்கு ஒத்து வராதுங்கிறதுக்காகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிருக்கேன். நீ எதை இழந்தியோ அதை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் நிச்சயம் உனக்கு புரிய வைக்கும். இந்த உலகத்தில் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அதில் உன்னை சுற்றி இருக்க பொருட்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போகும், இழந்து போகும், முடிஞ்சு போகும். இதை புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எதுவுமே நிலைக்க மாட்டேங்குது, ஏன் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வெற்றி இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே எப்போதுமே நிரந்தரமாக தங்கிடாது. விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த அப்பன் முருகன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத வேண்டியதை விட வேறு என்ன எனக்கு வேலை இருக்கு? இப்போதே என் வேல் தொட்ட உனக்கு கெட்ட நேரங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து என் துணையோட நீ நலமாக நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். என்னை மீறி இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அமைதியாகவே இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இனி வரக்கூடிய காலங்களில் உன் தீராத ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் 1000 சோதனைகள் வரலாம், கஷ்டம் வரலாம். ஆனால் எதுவுமே உன்னை அழிக்கும்படி விட்டுட மாட்டேன். பிறவி பெருங்கடலையும் கஷ்டத்தையும் தாண்டி நீ வாழ்க்கைங்கிற கரையை ஏறி நல்லபடியாக ஜெயிச்சு வாழ்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ எதிர்பார்த்தது எல்லாம், நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் காலடி தேடி நிச்சயம் வந்தடையும். நீ இழந்ததும் எதிர்பார்ப்பதும் இப்போ மிகப்பெரிய அளவில் உன்னை நோக்கி வரும்படி நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நான் இதை செய்வேன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக காத்திருந்தாலே போதும். நான் உனக்கு ஒருபோதும் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன். ஆனால் மற்ற மனிதர்களிடம் நீ எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேண்டாம். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழும்போது உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கிறதே இருக்காது என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது நடந்தாலும் நன்மைக்கு தான், நீ எதிர்பார்க்கிறது நடக்காவிட்டாலும் அதையும் உன் நன்மைக்கு தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதுமே வாழ்க்கையில் நான் தாங்கிற ஆணவமும், அவனுக்கு மட்டும் எப்படி நல்லா நடக்குது, சரியாக நடக்குதுன்ற பொறாமையும், எல்லாமே எனக்கு மட்டும்தான் கிடைக்கணுன்ற பேராசையும் உனக்கு வேண்டாம். இந்த அப்பன் முருகன்
உனக்கு துணையாக இருந்து உன் சங்கடங்களை தீர்த்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல செல்வங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைச்சு உனக்கு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் தர நான் இருக்கேன். நீ கோபப்படுறதை நிறுத்திட்டு நிதானமாக முடிவெடு. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல வழிகளை நான் காட்டுறேன். நீ ஏன் இப்படி இருக்கன்னு உன்னை கேலி பண்ணவங்க முன்பாகவே நீ ஏணிப்படியில் ஏறி வெற்றியின் சிம்மாசனத்தில் உட்காரும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். இந்த உலகமே உன் வெற்றியை பார்த்து வியந்து நிற்க போகுது. பொறுமையும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எதுவுமே நடக்காமல் கிடைக்காம போகாது. சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கல, ஆனால் அது கூடிய சீக்கிரம் மிக அழகாக தரமானதாக சிறப்பானதாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் தான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நீ மனம் பதற மாட்டாய், கவனம் சிதற மாட்டாய் அல்லவா? என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்குதுன்ற புரிதலை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் மேலே அன்பு காட்டுபவர்களிடமும் நல்ல உள்ளம் கொண்டவர்களிடமும் எப்போதுமே அடிபணிஞ்சு போகிறதுல தப்பு இல்லை. சில பேர் ஆணவத்தோடு உன்னை அடக்கி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க முன்னால் உன் தலை முடி கூட குனியக்கூடாது. ஆனால் அன்போட பாசத்தோட உண்மையாகவே நல்ல உள்ளத்தோட எண்ணத்தோட உன்னிடம் பேசுபவர்களிடமும் பழகுபவர்களிடமும் நீ அடிபணிந்து போவதில் தப்பே இல்லை. எனக்கு முன்னால் நீ தினமும் கண் கலங்கிறத நான் பார்க்குறேன். கவலைப்படாதே என் செல்லமே. இப்போதே உன் கண்ணீரை தொடச்சி உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன். உன் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அனைத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ நினச்சது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகத்தானே இருக்கும். உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து என் அருளால் உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை பக்குவப்படுத்த கற்றுக்கோ. மனப்பக்குவத்தை உருவாக்க பழகிட்டினாலே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. எல்லா சூழ்நிலைகளையும் வாழ பழகிக்கோ. அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் தன் சுய லாபத்துக்காக மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்களாக இருக்காங்க. அப்படி தான் நல்லா இருக்கணும்னு நினச்சி அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவனும் அடுத்தவனுக்கு கெடுதலை செய்பவனும் அவன் செஞ்சதை விட பல மடங்கு தண்டனையை திரும்ப அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்ச வினைகளின் காரணமாகவே அனுபவிப்பான். ஏன்னா நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அதுதானே பல மடங்காக உன்னை வந்து சேரும். நீ நல்லதை கொடுத்துட்டு நல்லதையே அனுபவிக்க தயாராகு. கெட்டதை செஞ்சுட்டு நீ கஷ்டப்படக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சின்னா உன்னுடைய லட்சியத்தை தெளிவாக வச்சுக்கோ. உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் இல்லை என் செல்லமே. எப்போதும் உனக்கான ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வா. கண்டிப்பா நீ வெற்றி பெறும் வரை ஓய்வு எடுக்கவே கூடாது. இப்போதைக்கு உனக்கு தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் என் அருளால் உனக்கு நடத்தி கொடுத்துறேன். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு தவறாக செய்வதை விட தாமதமாக சரியாக செய்வது கூட பரவாயில்லதான். தாமதம் என்றுமே சரியான முடிவைத்தான் கொடுக்கும். எந்தெந்த விஷயம் நடக்க தாமதமாகுதோ அது ரொம்ப சிறப்பாக அழகாக முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். நீ மற்றவங்களுக்கு எதை செஞ்சாலும் நல்லதையே செய்யணுன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். யார் மனசும் நோகும்படியோ யாரும் வருத்தப்படும்படியோ நீ எதையும் செஞ்சிட வேணாம். உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நான் இருக்கேன். நீ என்ன செய்ய போகிறங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்தாதே. நீ ஜெயித்த பிறகு அது எல்லாருக்கும் தெரிஞ்சால் போதும். உன் வெற்றி பேசணுமே தவிர நீ பேசக்கூடாது. நீ செய்யக்கூடிய செயல்களையும் உன் திட்டங்களையும் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் செய். உன் செய்கைகள் நீ வெற்றி பெறும்போது அது உன் எதிரியவே அதிர வைக்கும் விதத்தில் இருக்கட்டும். எல்லாத்தையும் சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு அவசரப்பட்டு சொல்லிட்டு அப்புறம் அது நடக்காமல் போனால் நீ முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்குவ? அதனால தான் எல்லாமே நடந்து முடியும் போது இந்த உலகத்துக்கு தானாகவே தெரியும் போது தெரியட்டும். நீ எதையும் அவசரப்பட்டு சொல்லாதன்னு சொல்கிறேன். சூழ்நிலைகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போயிட வேண்டாம். இந்த அப்பன் முருகன் என் 12 கரம் கொண்டு உன்னை காப்பாற்றும் விதமாக ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நின்று உனக்கு உதவி செய்வேன்.
என்னை நம்பும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இருள் வந்தாலும் நான் உனக்கு ஒளியாக இருந்து காப்பாற்றுவேன். யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா நீ அவங்கள தண்டிக்கணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவசரப்படாத. அதுக்காக தானே நான் இருக்கேன். கர்மாவாக நான் இருந்து என் செயல்களை சரியாக செஞ்சு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையை கொடுத்துறேன். எப்போதுமே நீ அமைதியாக இருந்தினா போதும். எல்லாவற்றையும் இந்த அப்பன் முருகன் பார்த்துக்குவேன். பலரால் செய்ய முடியாத, பல பேரால் சாதிக்க முடியாத இந்த வாழ்க்கையை சில பேருக்கு மட்டும் எப்படி நான் வெற்றியாக கொடுக்குறேன்னு யோசிச்சிருக்கியா? பல பேர் செய்ய முடியாத விஷயங்கள் சில பேரால் செய்யப்பட்டு அவங்க ஜெயிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கதையும் நீ பார்த்துருக்க தானே? அதுக்கு காரணம் தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் அந்த வெறியும் தான். நீயும் ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இயல்பா, ஒரு சாதாரண மனிதனா சராசரி வாழ்க்கையை மட்டும் வாழணும்னு நினைக்காம யாருமே செய்யாத காரியத்தை நம்ம சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிக்கணுன்ற மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எந்த விதத்திலும் தோல்விகள் உன்னை துயரப்படுத்த நான் விட்டுட மாட்டேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன்னு செல்லமே. நீ கண்ட கனவை நனவாக்கி உனக்கான நல்லது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ தோல்வி பெற்றதை இந்த உலகம் பார்த்துருக்கலாம். இப்போது நீ வெற்றி பெற்று நான் வெற்றியாளன், திறமையாளங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்த தயாராகு. நீ அமைதியா உன்னுடைய செயல்களை கண்ணும் கருத்துமா கவனத்தோடு உன் திறமையை பயன்படுத்தி செய்யும்போது நீ வெற்றி பெறுவதை யாரால எப்படி தடுக்க முடியும்? நீ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் பொறுமையாகவும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் உடம்பும் மனசும் நல்லபடியாக இயங்கி உன் திறமைகள் இந்த உலகத்துக்கு தெரியும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் இன்னல்கள் அனைத்தையும் களைந்து உனக்கு இன்பங்களை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம். உன் எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கு மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன். நீ அனைத்தையும் பொறுமையோட கடந்து போக தயாராகு. இன்பம் என்பது உனக்குள் இருந்து தான் பிறக்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களிலிருந்தோ அல்லது வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்தோ உனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் வந்துடாது. நீயாகவே இயல்பாக ரொம்ப இயற்கையாக உனக்குள் இருந்து அந்த அன்பை கொண்டு வா. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து அந்த இன்பத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நான் தக்க வைக்கிறேன் என் செல்லமே.